ஹலோ गाइस, வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். மனோகர் சாரு இதுக்கு என்னெல்லாம் பண்றதுன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாக்குறாங்க. அப்ப அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க, யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மனோகர் சார் சொல்றாரு, நீங்க எனக்கு அன்னைக்கு மல்லி வந்து பேசும்போது நான் தானே சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா, சரி ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோகர் சாரும் உட்கார்ந்து இருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க, இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் சாரை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு மனோகர் சார் சொல்றாங்க, ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டா அங்க உள்ள அதிகாரிய பார்த்து நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது, அவங்க கிட்ட ஸ்மூத்தா பேசி பிரச்சனைய சால்வ் பண்ண பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றாங்க, அப்படியா, ரொம்ப நல்ல பாலிசியா இருக்கே, அப்படி என்ன சொல்ல போறீங்க, சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மனோகர் சார் சொல்றாரு, அந்த லாக்அப்ல இருக்க விஜய் என்னோட மாப்பிள்ள தான், அவரோட மாமா தான் நானு. நீங்க அவரை கூப்பிட்டு என்ன விசாரிக்கணுமோ விசாரிச்சுக்கங்க, ஆனா ஒண்ணு, அவரை டார்ச்சர் எதுவும் பண்ணாதீங்க, குறிப்பா கை எதுவும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வரதுக்கு கோவம் வந்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதுக்கப்புறமும் மனோகர் சார் சும்மா இல்லாம என் தங்கச்சி மல்லியும் அப்பப்ப வந்து பார்க்க வருவா, அதையும் நீங்க கண்டுக்காம இருக்கணும், இதை மட்டும் பண்ணிட்டா மேடம்க்கு என்ன வேணுமோ அதை நான் கவனிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க, அப்படியா, அப்படி என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மனோகர் சார் சொல்றாரு, மேடம்க்கு என்ன தேவையோ அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னாக்க சுமூகமா பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள கூப்பிட்டு விஜய் அழைச்சிட்டு வாங்க லாக்கப்பு திறந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் விஜய் அழைச்சிட்டு வராங்க. விஜய பார்த்து இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க, என்ன விஜய், உங்க மாமா பேசுறதெல்லாம் சரிதானா, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ, இதுலலாம் எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல மேடம், அவர் ஏதோ தெரியாம பேசுறாரு, நீங்க சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் மேடம்க்கு கோவம் வந்துருது. அப்படியே அந்த கான்ஸ்டபிள கூப்பிட்டு, இவரை பக்கத்துல உள்ள லாக்கப்ல கொண்டு போய் உட்கார வைங்க, மாமனும் மச்சானும் ஒன்னா ஒரே ஜெயிலே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பயந்துகிட்டு உடனே மனோகர் சாரி எந்திரிச்சிடுறாரு. இதுக்கெல்லாம் யாரு உடனே மல்லிய போன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றாங்க. இவரும் வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நீங்க வர சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லவும் உடனே மனோகர் சாரு மல்லிக்கு போன் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.